அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. ஹாங்காங்கில் ஆசிய ஆயர் பேரவைகள் கூட்டமைப்பின் மாநாடு. ஹாங்காங்கில் ஆசிய ஆயர் பேரவைகளின் கூட்டமைப்பு FABC செயற்கை நுண்ணறிவு AI மற்றும் திருவைக்கு அது ஏற்படுத்தும் தாக்கங்கள் குறித்து விவாதிப்பதற்காக டிசம்பர் 10 முதல் 12 வரை கூடியது. ஆசிய ஆயர் பேரவைகளின் கூட்டமைப்பு FABC ஹாங்காங்கில் டிசம்பர் 10 முதல் 12 வரை 3 நாள் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தது. இக்கூட்டத்தில் செயற்கை நுண்ணறிவு AI மற்றும் திருவைக்கு அது ஏற்படுத்தும் தாக்கங்கள் குறித்து ஒன்று கூடி விவாதிப்பதற்காக ஆயர்கள், அருள்பணியாளர்கள் மற்றும் ஊடக வல்லுநர்கள் அழைக்கப்பட்டிருந்தனர். இந்த கூட்டத்தில் மனித சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கான வழிமுறைகளாக ஊடக அறம் சார்ந்த தெளிவான முடிவுகளாலும் கல்வி மற்றும் ஊடக கல்வியாலும் பாதுகாக்க வேண்டும் என்பதனை வலியுறுத்தினர். இக்கூட்டத்தில் உரையாற்றிய ஹாங்காங்கின் கர்தினால் ஸ்டீபன் சோவ் அவர்கள் செயற்கை நுண்ணறிவை கடவுளின் கொடை என்று வர்ணித்தார். மேலும் அது எவ்வாறு மனிதகுலத்திற்கு சேவை செய்ய வேண்டும் என்பதையும் ஒழுக்கநெறி மற்றும் நம்பகத்தன்மையை நிலைநிறுத்த வேண்டும் என்பதையும் எடுத்துக்காட்டினார். சிறப்பாக இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட சமூக தொடர்புக்கான திருப்பீடத்துறையின் தலைவர் பவுலோ ரூபினி அவர்கள் போலிப்பதிவு மற்றும் நடுநிலையின்றி ஒருபக்கமாக பேசும் எதிர்விளைவுகளை குறித்தும் மனித முடிவுகளுக்கு பதிலாக இயந்திரங்களை பயன்படுத்துவதன் ஆபத்துகள் குறித்தும் எச்சரித்தார். மேலும் இன்றைய எண்மமுறை டிஜிட்டல் வேர்ல்ட், மனசாட்சி, விமர்சன சிந்தனை மற்றும் உறவு நேர்மையின் தேவையை குறித்து கர்தினால் சோவ் மற்றும் ரூபினி இருவரும் வலியுறுத்தினர். மனிதகுலம், திருவை, கத்தோலிக்க ஊடகங்கள் மற்றும் நற்செய்தி அறிவிப்பு ஆகியவற்றில் செயற்கை நுண்ணறிவின் தாக்கம் குறித்த அமர்வுகள் இந்த கூட்டத்தில் சிறப்பு கவனம் பெற்றன. மேலும் இக்கூட்டத்தில் ஆசியாவிற்கான மேய்ப்பு பணி வழிகாட்டுதல்களை உருவாக்கும் நோக்கில் விவாதங்கள் நடைபெற்றன. அருள்பணியாளர் ஜான் மீ ஷென் உரையாற்றுகையில் பன்மொழி திருவை பணிகளை ஆதரிக்கும் ஒரு கருவியாக செயற்கை நுண்ணறிவின் பங்கை எடுத்துக்காட்டினார். அதேவேளையில் உண்மையான சமூக தொடர்பு என்பது மனித மையம் சார்ந்ததாகவே இருக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தினார். இந்த கூட்டம் திருப்பலி மற்றும் இறுதி அறிக்கைகள் மற்றும் உறுதிமொழிகளை வழங்குவதோடு நிறைவடையும். இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.